பிரைஸ் தி லார்ட். உலக ரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உலகம் வேதம் தியானம் பார்க்கிற நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன். நான் எப்போதும் என்றைக்கும் உமது வேதத்தை காத்துக்கொள்வேன் என்று சங்கீதம் 119:44 நாம் வாசிக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நாம் ஒரு ஆண்டை கடந்து ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். பழைய ஆண்டில் நாம் எவ்விதமாக இருந்தோம், இந்த புதிய ஆண்டில் நாம் எவ்விதமாக பிரவேசித்தோம் என்று சொல்லி நாம் ஒருபோதும் யோசிப்பதே இல்லை. நம்முடைய நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கலாம். கடந்த ஆண்டு நாம் எவ்விதமாக இருந்தோமோ அதே விதமாக தான் இந்த புதிய ஆண்டுக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். ஆனால் நம்முடைய எதிர்பார்ப்புகள் வேறு விதமாக இருக்கிறது. அந்த எதிர்பார்ப்புகள் நமக்குள்ளே உண்டாக வேண்டும் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, இதோ எப்பொழுதும் என்றைக்கும் ஒரு வேதத்தை காத்துக்கொள்வேன் என்று சொல்லி. எந்த சூழ்நிலையிலும் ஒவ்வொரு நாளும் வேதத்தின்படி வாழ்கிற நடக்கிற ஒரு வாழ்க்கையை நமக்கு தேவைப்படுகிறது. அந்த வாழ்க்கையிலே தான் நம்முடைய துவக்கத்தை பார்க்கலாம் முடிவு நலமாக இருக்கும். நம்முடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் என்கிறதை நாம் மறந்துவிடவே கூடாது. ஏதோ ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே வந்தபடினாலே எல்லாமே மாறிவிடும் என்கிற எண்ணம் நமக்குள்ளே இராதபடி பக்தன் எழுதியிருக்கிற வண்ணமாக நாம் விதமான ஒரு வாழ்க்கையை வாழ்வோம் என்று சொன்னால் இந்த ஆண்டு நிச்சயம் நமக்கு மேன்மையும் ஆசீர்வாதம் நிறைந்த ஆண்டாக இருக்கும். ஆமென்.